அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 26 மே 2024, அதாவது வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருதியை திதி, மூல நட்சத்திரம் காலையில் 10:36 வரை, அதற்கு மேல் பூராட நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:30 வரை, சாயங்காலம் 3:30லேருந்து 4:30 வரை. இது சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உரியது. நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். அணியக்கூடாது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிட வேண்டியது பைனாப்பிள், ஆமாம், அல்லது சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இப்போது இந்த ஒவ்வொருத்தர் இந்தந்த மாதம் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பங்குனி மாதம் பிறந்தவங்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். பங்குனி மாதம்னா கிட்டத்தட்ட மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்க மேக்சிமம் ஒரு மாதிரி கம்பீரமான ஒரு தோற்றம். அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்புறதில்லை. ஒரு சிலர் குடும்பத்தில் கடைசியாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி உருளையான சரீரம். நெற்றிப்பாகம் சற்று உயர்ந்திருக்கும். கண் மீன் சாயலை உடையதாக இருந்துக்கிட்டு இருக்கும். கை ரொம்ப சாஃப்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். விரல் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். நுனிப்பாகம், விரலனோட நுனிப்பாகம் ரொம்ப கூர்மை. அப்போ அது எப்படின்னா கற்பனா சக்தி மிக்கவர்கள் இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்கள். இத்துடன் இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்களை பற்றிய குறிப்பை நிறுத்தி கொண்டு ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. உங்களது பேச்சை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. உங்களோட வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து பணம் சேர்கிறது. அதே மாதிரி உயரதிகாரிகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. குழந்தைகள் மூலம் சந்தோஷம். அடுத்து ரிஷபராசி. மாணவர்களுக்கு நல்ல ஸ்கூலு காலேஜில் சீட்டு கிடைக்குது, அட்மிஷன் ஆகிடுது. தொழில் மூலம் நீண்ட தூர பிரயாணம் முடிவாகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பணவரவு பரவாயில்லை. அதே மாதிரி சந்திராஷ்டம சமயம்னால எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அடுத்து மிதுன ராசி. இளைய சகோதரர் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. பணம் செலவு செஞ்சு அவரை அதை ரட்சிக்கிறீர்கள். அதாவது அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரவளை வைக்கிறீங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருகிறது. முயற்சிகள் வெற்றி அளிக்கிறதுனால சோம்பல்தனம் வந்துடுச்சு. என்ன தடை செஞ்சால் என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு விரக்தினே வச்சுக்கலாமே. ஆமாம், அரசாங்க விரோதம் உண்டாகிறது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் எல்லாரும் குதூகலமாக நல்லா உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உங்களுக்கு கூட பணப்பிரச்சனைன்னு புதுசாக எதுவும் பெரிய அளவில் கிடையாது. எல்லாரும் அவனுக்கு என்ன அப்படி இப்படின்னு எல்லாராலையும் புகழப்படுகிறீர்கள். அடுத்தல நடக்கும் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு தான் நடக்குது, ஆனால் நன்றாகவே நடக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பெனி மூலம் ஒரு டூர் போகிறதுக்கு அரேஞ்ச் செய்யப்படுகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு ஓரளவு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கின்றது. பணவரவு நிறைவு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி. நல்ல உடல்நிலை கூட ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கண்ணில் சிறு பிரச்சனை, செக்கப் பண்ணிக்கோங்க. கண்ணை அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அடுத்து கன்னியாராசி. பிரச்சனை, பிரயாணம், அலைச்சல், ஆனால் கூட காரியம் எதுவும் வெற்றி ஆகவில்லை.
வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளிநாட்டு தொடர்பு உள்ளவங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கிறது. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் தான் பிரச்சனை, தலைவலி, டென்ஷன் பட்டுக்கிட்டீங்க, அவங்கள வந்து சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு வந்து நல்ல பீரியட் தான். ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் கூட நன்றாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. வேண்டாத செலவு செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் வேண்டாத செலவுகள் நிறைய வருது. நண்பருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருகிறது. மூத்த சகோதரன், அதாவது எல்டர் அக்கா அல்லது அண்ணனுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன இடமாற்றம் வருது. அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் தான் கிடைக்கிறது. உங்களோட மனைவிக்கு, வேலை இல்லாமல் இருந்த படித்த மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. உடல்நிலையில் வந்து ஹெல்த்தில் வந்து சின்ன பிரச்சனை இஷ்யூ வந்துட்டு அது சரியாயிருது. மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருது. குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவு நல்லா ஹாப்பி. பிறந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், உங்கள் பூர்வீக ஊருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நினைக்கிறீங்க, போகலை. எப்போ போகிறதுன்னு காலம்தான் நிர்ணயிக்கணும். கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே போய் கொண்டிருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. பெரிய அளவில் நல்லா சுமூகமாக போனால் கூட பெரிய அளவில் அந்த அதிர்ஷ்டம், லக்குன்னு சொல்லக்கூடியது வரல. ஆமாம், வெளிநாட்டில் ஆரம்பிக்கணும்னு எண்ணி இருந்த தொழில் இன்னும் தொடங்கலை. கொஞ்சம் தாமதமாகிக்கொண்டே செல்கிறது. அப்பாவோட சின்ன கருத்து வேறுபாடு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. உத்தியோகம் ஸ்மூத் செயிலிங், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து மகர ராசி. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மாணவர்களுக்கு கூட நல்ல பீரியட் தான். கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடு. பணம் தேவையான அளவு கிடைக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து மேலதிகாரிகள் சப்போர்ட்டுக்கு சின்ன குற்றங்கள் நடந்தால் கூட அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து கும்பராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய வீட்டில் அவங்க குடும்பத்தில் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உத்தியோகம் பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து பெண்ணு நிச்சயமாகிறது. பெற்றோரோட ஆரோக்கியம் ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வந்து குழப்பம், கொஞ்சம் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வாய்ப்பு இருந்தால் தினசரி காக்காவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டு வாங்க. அப்போ அந்த சனியினோட தொந்தரவுலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம். அடுத்து மீனராசி. தொழில் சம்பந்தமாக பிரயாணம் செய்ய முடிவெடுக்கிறீங்க. இஷ்டமில்லாத நபர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது ஜாப் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸு உள்ளவங்களாக இருக்கிறதுனால வேலையில் சின்ன இது வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. கணவன் மனைவி உறவு ஓகே. நண்பர்களே, அந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.